வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலை செய்தில் பெற்றரும் நஞ்சர சொன்னும் நரைதிரேன். இதுதான் பத்மாசனம். தனுராசனம், தனுரனா வில்லு, பௌபோஸ் ஏகபாதாசனம், தவமாசனம் அல்லது விருட்சாசனம், மரம் நிக்கிறிய அப்படின்னு அதுதான் ஆசனம் செய்யும் பொழுது 5 கிலோமீட்டர் ஓடின அந்த பலன் கட்டண்டான ஆசனம். ஆசனங்களின் அரசன், த கிங் ஆஃப் த ஆசனம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த சிரசாசனம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆசனம் பறவை எப்படி தூங்கும்போது தன் முகத்தினை தன்னுடைய இறகைக்குள் உள்ளே பொத்தி கொண்டு தூங்குகிறதோ அது போல அந்த வடிவத்தில் இருப்பதனால் இதற்கு பச்சிமோதாசனம், பறவை ஆசனம் என்று ஆசனம் என்றால் பாம்பு, சர்ப்பாசனம். பாம்பு படம் எடுப்பது போல் தன் முதுகை வளைத்து எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னா ஒரு 3 நிமிடம் அல்லது 4 நிமிடம் செய்தால் கையில காலை பிடிங்க, அந்த கைய இந்த காலை பிடிங்க, இப்ப தூக்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் பிரபு மற்றும் இளந்தமிழன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான எளிய மற்றும் கடின ஆசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தைகள் படிப்புல நல்லா படிக்கணும், ஒரு விஷயத்துல நல்லா போக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலைகளை செய்யணும், எல்லா துறையிலையும் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஆசனம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு வர்றது மூலயமா குழந்தைகளுடைய கல்வித்திறன், ஞாபக சக்தி இது எல்லாமே மேம்படும். உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு கோலங்களும் இயங்கும். அந்த கோலங்கள் இயங்க வைக்கிறது மூலயமா உச்சா வருதான். இப்போ சீக்கிரம் போயிட்டு வைப்போம். இப்போ குழந்தைகள் பொதுவா பாத்தீங்கன்னா யோகா பண்றது அவங்களுக்கு நம்மள மாரி அவங்க ஒரு பொறுமை கிடையாது. ஏன்னா இந்த வயசுல அவங்களுக்கு நல்லா துரு நல்லா ஓடி ஆடி நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு யோகா எப்படின்னா ஒரு ஹாப்பியா தான் கொண்டுட்டு போகணும். அப்பதான் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு அவங்களுக்கு முதல்ல யோகா பண்றதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துருவோம். எந்திரிச்சு நின்னுங்க, எந்திரிச்சு நின்னுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கால்களை இந்த மாதிரி சுழட்டணும் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை, இரா கால்களை இது போல சுழட்டு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்படியே அந்த கால் பண்ணுங்க. என்னடா கோலம் போட்டுட்டு இருக்க? சரி, ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால்களை இது போல முதல்ல கணு கால்களை நல்லா அசைஞ்சு கொடுக்கணும். இந்த கணுகள்லாம் நல்லா அசைஞ்சு கொடுத்த பிறகும் அடுத்ததாக முட்டியை நல்லா அசைஞ்சு கொடுங்க. முட்டியை தூக்கு, முட்டியை இப்படி தூக்கு. தூக்கி 1 2 சுத்து, முட்டி காலை சுத்து. 2 3 4 5 6. இப்போ அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் பண்ணுங்க. 1 2 3. போதும். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ். அவங்க பண்ணாதுடா, இருறா. ஓகே, இப்போ நல்லா மூச்சு இழுத்து விட்ட பிறகும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணணும். மூச்சை வாய் வழியா இருக்கக்கூடாது, மூக்கு வழியா நல்லா ஆழமா இருக்கணும், நல்லா விடணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஹிப் ரொட்டேட் பண்ணணும். ஹிப் ரொட்டேட் பண்ணுங்க. இடுப்பு மேல கை வச்சுங்க. இப்படி சுத்துங்க. 1 2 அங்க பார்த்து பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே அந்த பக்கம் சுத்துங்க. அந்த பக்கம் சுத்துங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்துங்க. 1 2 3 4 5. இப்போ மேல கை வச்சுக்கோ. 6 7 8. ரிலாக்ஸ். இப்போ கணு கால்களையும் இடுப்பு பகுதிக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். கைக்கு கை எப்படி மூடிங்க. 1 2 3 4. 2 கையிலையும் பண்ணு. 4 5 6 7 8 9 10. அப்படியே போதும். அப்படியே உள்ள சுத்துங்க. 1 2 3. வெளியே சுத்துனீங்கன்னா இப்ப உள்ள சுத்துங்க. அப்படி 2 கையிலையும் சுத்துங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப கைகளை நல்லா இப்படி பண்ணுங்க. 1 2 1 2 3. இந்த ஷோல்டருக்குலாம் நல்லா அசைவு இருக்கணும். பண்ணுங்க. 4. இப்ப அப்படியே ஃப்ரண்ட்ல பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ். ஓகே, இப்பொழுது தலையை ஸ்லோவா இங்க பாருங்க. லெஃப்ட் ரைட் திருப்புங்க.
ரைட் ரைட் அப் டவுன் அப் டவுன் அப்புறம் ஃபுல் ரொட்டேட் பொறுமையா அப்படி சுத்துங்க தலையா அப்படி போய் இப்படி வரணும் இப்ப அப்படியே அந்த பக்கம் சுத்துங்க இப்படி கீழே போய் இப்படி வரணும் சுத்துங்க ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணணும்னா கிடையாது, அவங்க விருப்பப்படி அவங்க எப்படி பண்றாங்களோ பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிள் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் நம்ம பிஃபோர் ஆசனாஸ்க்கு ஆசனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆசனம் பண்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ், நல்லா மூச்சு எடுத்துடுங்க. ஓகே 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 ரிலாக்ஸ், உட்காருங்க. இப்போ வார்ம் அப் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது பத்மாசனம். பத்மாசனம் பொதுவாக பெரியவங்க தான் கஷ்டப்படுவாங்க, நான் சின்னவங்க வந்து ஈஸியாவே பண்ண முடியும். காலை நீட்டிங்க, ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. யோகா வந்து ஸ்திரம் சுகம் ஆசனம். ரொம்ப பொறுமையா பண்றது மூலியமா தான் நம்ம அந்த ஆசனங்கள் வந்து நமக்கு அதுக்கான பலன் வந்து கைகூடும். இப்போ வலது காலை பொறுமையா நீங்களே உங்க குழந்தைங்களுக்கு இப்படி எடுத்து வைங்க. இந்த காலுடைய குதிகால் வந்து இந்த தொடையப்படணும். இப்படி பட்ட பிறகும் இந்த ஆங்கிள்ஸ் வந்து நல்லா திரும்பணும். இது திரும்பி இது மேல இது படணும். இது அடுத்ததாக இடது காலை கிட்ட கொண்டு வாங்க, மடக்குங்க, கிட்ட கொண்டு வந்து இப்போ இடது காலை பொறுமையாக தூக்கி இந்த முட்டி கீழே வரணும், தூக்கி இது மேல வரணும். இப்போ முதுகு ஆட்டோமேட்டிக்கா நிமிரும். இதுதான் பத்மாசனம், தாமரை போஸ். இப்போ கையை இப்படி சின்ன முத்திரையில வைங்க, இது மேல வைங்க, அந்த கையை அதே போல வைங்க, கண்களை மூடுங்க, நிமிர்ந்து பாருங்க, நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே இருங்க, அந்த கண்ணை மூடிடுங்க. ஸோ இதுதான் வந்து பத்மாசனம், தியானத்திற்குரிய ஒரு சிறந்த ஆசனம். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த பத்மாசனம் போடுறது மூலியமா உடம்புல இருக்கக்கூடிய, அப்படியே கண்ண முடியாருங்க, அந்த பொசிஷன்ல இருங்க. ஆசனங்கள் வந்து எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னா ஒரு 3 நிமிடம் அல்லது 4 நிமிடம் செய்தால் போதுமானது. குழந்தைகளுக்கு இந்த ஆசனம் வந்து அதையும் தாண்டி செய்யணுன்றது கஷ்டம் இல்லை. குழந்தைகள் எவ்வளவு போதும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்றீங்க. இப்போ சில குழந்தைகள் 1 நிமிஷம் தான் பண்ண முடியும், அந்த இடத்துல அவங்க போதுன்ற நிலைமையில நீங்களே ஸ்டாப் பண்றீங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்றீங்க. கண்ணை மூடி சாதாரணமா உட்காருங்க. இப்ப இந்த பத்மாசனம் செய்யறது மூலமா மனது ஒழுங்குபடும். ஓகே, இப்போ இந்த பத்மாசனத்துல நம்மளுடைய மூலாதார சக்கரங்கள் இயங்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினே, சகஸ்கரம். இந்த 7 அங்க பாருங்க, கண்ண முடியும். இந்த 7 சக்கரங்களும் இயங்கும். இந்த 7 சக்கரங்கள்ல மூலாதார சக்கரம் தான் ரூட் ஆஃப் தி சக்கரம். அந்த சக்கரம் ஓப்பன் ஆனது பிறகுதான் அடுத்தடுத்த சக்கரத்துக்கு நம்ம செல்ல முடியும். இப்ப இந்த பத்மாசனம் கொஞ்ச நேரம் நன்றாக இருந்து விட்ட பிறகு மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஓகே, இப்போ பொறுமையா காலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதல்ல எடுக்க சொல்ல போகும்போது எந்த நிலைமையில போனோமோ வரும்போதும் அதே நிலைமையில தான் வரணும். ரொம்ப பொறுமையா பண்ணுவோம், ரிலாக்ஸா பண்ணுவோம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. வெரி குட், ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனம் செய்து முடித்த பிறகு அதற்கு மாற்று ஆசனம் உட்கடாசனம் செய்ய வேண்டும். எந்திரிச்சு நின்னுக்குங்க. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் இருக்குது. அந்த மாற்று ஆசனம் பண்ணும்போதுதான் இங்க பாருப்போம், அந்த மாற்று ஆசனம் பண்ணும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். காலை ஒரு அடி அகலம் வச்சுக்கங்க, இப்படி வச்சுங்க காலை. காலை இந்த காலை இங்க வைங்க. இப்போ முட்டி மடக்குங்க, சேர் மாதிரி உட்காருங்க. ஓகே, அவ்வளவுதான். கையை இப்படி மேல தூக்குங்க. அவ்வளவுதான், உட்காருங்க. அவ்வளவுதான். மேல தூக்குங்க, கைய நேரா பாருங்க. அவ்வளவுதான், கை வணக்கம் போட்டுங்க மேல. சரி, ஓகே. 1 2 3 கைய மேல தூக்குங்க. அவ்வளவுதான், போதும். ஓகே, இந்த பாருப்பா, சேர் மாதிரி உட்காரு. அவ்வளவுதான். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ரிலாக்ஸ். உட்காந்துருங்க. சாதாரணமா உட்காந்து நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. சாதாரணமா உட்காந்து இப்போ பத்மாசனம் செய்த பிறகு மாற்றாசனமாக இந்த உட்கட்டாசனம் செய்ய வேண்டும். உட்கட்டாசனம் செய்யும் பொழுது 5 கிலோமீட்டர் ஓடின அந்த பலன் கிடைக்கும். இந்த
பத்மாசனம் செய்த பிறகு இந்த உட்கட்டாசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான பலன் இதற்கும் கிடைக்கும், இதற்கான பலன் அதற்கும் கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் புஜங்காசனம். இப்ப அப்படியே குப்புறப்படுத்துங்க. இங்க இங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெரி குட். இப்போ புஜங்காசனம் செய்ய போகிறோம். புஜங்காசனத்துக்கு ஃபர்ஸ்ட் படுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் படுத்துட்டு இப்போ வலது கையை செஸ்ட் பக்கத்துல வைங்க, இடது கையை செஸ்ட் பக்கத்துல வச்சு நல்லா தூக்குங்க. அவ்வளவுதான், அப்படியே இருக்கட்டும். கால் நீட்டிங்க, கால் நீட்டிங்க. அவ்வளவுதான். கைய மடக்க கூடாது. கையை அதாவது நீட்டக்கூடாது, மடக்கணும். வெரி குட். அப்படியே இருங்க, கண்ணை மூடுங்க. 1 2. பரவாயில்ல, குழந்தைங்க எந்த பொசிஷன்ல செய்யறாங்களோ அந்த பொசிஷன்ல விட்டுருங்க. பர்ஃபெக்டா செய்யணும்னு அவசியமே இல்லை. அவங்க பண்ணும் போதே அதுக்கான பலன் கிடைக்கும். இதுதான் புஜங்காசனம். இப்போ பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க. பொறுமையா அப்படியே படுங்க, கீழே படுத்து எந்திரிச்சு உட்காருங்க. இப்போ இந்த பக்கம் பண்ணுங்க. அப்படி இப்படி படுங்க. இல்ல தலையை இந்த பக்கம் வைங்க, படுங்க. வெரி குட். காலை நீட்டிங்க, விரல நீட்டிங்க. கையை எப்படி வச்சுங்க. இல்ல கையை எப்படி வைங்க, காலை நீட்டிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, காலை நீட்டிங்க. இப்பொழுது புஜங்காசனம். புஜங்காசனம் என்றால் பாம்பு, சர்ப்பாசனம். பாம்பு படம் எடுப்பது போல் தன் முதுகை வளைத்து நிற்கும் பொழுதுதான் நம் இளமை மேலிடும். முதுகு நல்லா வளையதான் இளமை மேலிடும். இப்போ டெய்லி இந்த ஆசனங்கள் சின்ன குழந்தைங்க தான் பண்ணணும்னு இல்லை, பெரியவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். பெண்கள் முக்கியமாக பெண்கள் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இப்பொழுது கால்களை இந்த மாதிரி வச்சுங்க, விரல எண்ணிட்டீங்க, கால் விரல எண்ணிட்டீங்க. இல்லை கைப்பா, கை இப்படி வச்சுக்கோ. மூச்சு தவாறு இப்ப மெதுவா முதுகு வலிங்க. வெரி குட். அவ்வளவுதான். இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி கால் வலிக்கிறாங்க, கால் வலிச்சு தலையை தொட முடியும். ஆனா அப்படியே இருங்க, ஷோல்டர் பின்னாடி போகணும். கையை முட்டி கொஞ்சம் மடக்கி இருக்கும். வெரி குட். இப்போ குழந்தைங்களுக்கு கால் தலையில தொடும். இது வந்து பூர்ண புஜங்காசனம் இல்ல கபோடாசனம் என்று சொல்லுவார்கள். பெரியவங்க இந்த ஆசனம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நாட்கள் செல்ல உங்களுடைய முயற்சினாலும் பயிற்சினாலும் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவங்க வலிக்குதுன்னு சொல்லும் போது ரிலாக்ஸ் பண்றீங்க. அப்படியே படுத்துருங்க. படுத்துட்டு மகராசனத்துல ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதலை ஆசனம். அப்படியே கழுத்து அப்படி திருப்பி வச்சுங்க. அவ்வளவுதான். மகராசனம். புஜங்காசனம் பண்ண பிறகு மகராசனத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த புஜங்காசனம் அவங்களுக்கு வந்து புஜங்காசனம் செய்ய முதுகு நல்லா வளையும், இளமை நல்லா மேலிடும். புஜங்காசனம் செய்யறது மூலயமா பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா கிளியர் ஆகும். குழந்தைங்க நல்ல வளையும் தன்மை கிடைக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் மைண்டிலும் சரி உடலாலும் சரி நல்ல வளையும் தன்மை இருக்கும்பொழுது அவங்க எல்லா விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையிலே வெற்றி அடைய முடியும். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பச்சிமோதாசனம். புஜங்காசனத்துக்கு மாற்று ஆசனமாக பச்சிமோதாசனம் செய்ய போறோம். எந்திரிச்சு உட்காருங்க. காலை நீட்டுங்க. வெரி குட். இப்பொழுது இல்ல இப்படியே நீட்டிக்கும், அப்புறம் திரும்பி பண்ணலாம். இப்படி கால் நீட்டிங்க. இப்போ பச்சிமோதாசனத்துக்கு கைகளை நல்லா மேல ஊத்துங்க. இப்போ மூச்சு விட்டவாறு அப்படியே குனிங்க, போறீங்க. வெரி குட். காலை பிடிச்சிங்க. அவ்வளவுதான். இந்த கால வெளியே கோத்துக்கும். பச்சிமோதம் என்றால் பறவை ஆசனம். பறவை எப்படி தூங்கும்போது தன் முகத்தினை தன்னுடைய இறகைக்குள் உள்ளே பொத்தி கொண்டு தூங்குகிறதோ அது போல அந்த வடிவத்தில் இருப்பதனால் இதற்கு பச்சிமோதாசனம், பறவை ஆசனம் என்று பொருள். இப்பொழுது இந்த ஆசனம் செய்யறது மூலியமாக நமது முதுகு நன்கு வளையும், வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகள் நன்கு வேலை செய்யும். பாங்கிரியாஸ், கல்லீரல், மண்ணீரல் இது போன்ற ஆர்கான்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். பிளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகும். இந்த பாதகஸ்தாசனம் இந்த பச்சிமோதாசனம் செய்யும் பொழுது நம் உடல்ல இருக்கக்கூடிய வாத பித்த கபங்கள் எல்லாம் சரியாக ஓடும். முடிகள் நன்கு வளர்ச்சி அடையும். முடி நன்கு வளர்றதுக்கு பிளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகிறதுக்குல இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஆசனமாக உள்ளது. குழந்தைங்க இந்த ஆசனம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இப்ப இந்த பக்கம் திரும்பி பண்றீங்களா? இந்த பக்கம் திரும்புங்க. கால் நீட்டுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. இருங்க நல்லா மூச்சு விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் போகணும். இப்போ போங்க. வெரி குட். பாருங்க, காலை ஒண்ணா வச்சுங்க. பர்ஃபெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணா போதும். அவ்வளவுதான். ஓகே, ரிலாக்ஸ்.
ஓகே, அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆசனம் சிரசாசனம். இந்த சிரசாசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆசனம். ஆசனங்களின் அரசன், த கிங் ஆஃப் த ஆசனம் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த சிரசாசனம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லா ஆசனங்களும் பண்ணலாம், ஆனா இந்த சிரசாசனம் கண்டிப்பா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். ஸோ இந்த ஆசனத்துல அவ்வளோ பலன்கள் இருக்கு. பலன்கள் ஒவ்வொன்றா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிரசாசனம் பண்ண போறோம். பெரியவங்களும் இந்த ஆசனம் கண்டிப்பா பண்ணணும். சிரசாசனம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அர்த்த சிரசாசனம் பண்ணலாம். பாதி சிரசாசனம், அர்த்தம் என்றால் பாதி. இப்ப பாதி சிரசாசனம் எப்படி ஃபர்ஸ்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமாக சிரசாசனம் எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி வாங்க, இப்படி திரும்பி உட்காருங்க, முட்டி போட்டு உட்காருங்க, முட்டி போட்டு உட்காருங்க. என்ன பார்த்து முட்டி போட்டு உட்காருங்க. உட்காருங்க, முட்டி போடுங்க. வஜ்ராசன நிலைக்கு வரணும். அடுத்து தக்க கையை இப்படி கோருங்க. கை இப்படி கோத்தீங்கன்னா அப்படி தரையில வைங்க. தரையில வச்சு இப்போ அந்த கையை இப்படி கோத்துக்கிட்டு தரையில வச்சு கை இப்படி வச்சுக்க, இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சு கையை வச்சுக்கோ. இப்போ வந்து தலை வந்து தரையில வரணும். தலைய கையை பிடிச்சிக்கணும். கையோட உதவியால தான் தலை இருக்கணும். எல்போலாம் நல்லா தரையில இருக்கணும். இப்போ கை கால் இப்படி தரையில இருக்கட்டும். தூக்கு, இடுப்பை தூக்கு, தூக்கு, இடுப்பு தூக்கு. அவ்வளவுதான். கால் தூக்க தேவல. அப்படியே இதுக்கு பேர் அர்த்த சிரசாசனம். அதாவது அர்த்த சிரசாசனம் என்றால் பாதி சிரசாசனம். நம்ம சேனல் ஆல்ரெடி அர்த்த சிரசாசனம்னா எப்படி பண்றது அப்படின்றத போட்டிருக்கோம். நீங்க போய் பாருங்க. முட்டி ஸ்ட்ரைட் பண்ணு. அவ்வளவுதான். இதுதான் அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனம் 15 நாள் செய்த பிறகு நீங்க சிரசாசனத்துக்கு போகலாம். அர்த்த சிரசாசனம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உதவியால செய்யுங்க. சின்ன பசங்க இந்த அர்த்த சிரசாசனம் செய்யலாம். இப்பொழுது சிரசாசனம் எப்படி அப்படின்னா, அர்த்த சிரசாசனத்திலேயே நீங்க வந்து இப்ப முட்டி போட்டு உட்காருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா மூச்சு தூடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்போ அதே போல அர்த்த சிரசாசனத்துக்கு வாங்க. முட்டி போட்டு உட்காருங்க ஃபர்ஸ்ட். முட்டி போட்டீங்களா? தலையை தரையில வைங்க. கைகளை பிடிச்சிக்கணும். இப்போ அர்த்த சிரசாசனத்துக்கு வந்து கால்களை பொறுமையா அப்படி மேல தூக்கணும். அவ்வளவுதான். காலை ஒன்னாக்கு. வெரி குட். இதுதான் சிரசாசனம், கிங் ஆஃப் த ஆசனம். குழந்தைகளை இடுப்பு நீங்க பிடிச்சிக்கிங்க, இல்லைன்னா கால்களை கூட இப்படி பிடிச்சிங்க. அவ்வளவுதான். இப்படி நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 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 எவ்வளவு நேரம் அவங்களால இருக்க முடியுதோ, ஒழுங்கா நில்றா, எவ்வளவு நேரம் அவங்களால இருக்க முடியுதோ அவ்வளவு நேரம் இருந்தா போதும். சிரசாசனம் ஒரு முக்கியமான ஆசனம். இந்த ஆசனம் பண்றது மூலியமா உடவுல இருக்கக்கூடிய வாத பித்த கவங்கள்லாம் சரியா இயங்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படியே கொஞ்சம் பிளட் அப்படியே தலைக்கு வரும். உங்க தலைக்கு முழுவதுமாக வரும்பொழுது தலையில இருக்கக்கூடிய முடி கொட்டுற பிரச்சனை, டென்ஷன், தலைவலி, இது போன்ற ஒழுங்கா நில்லு. வெரி குட், வெரி குட். தலை வலிக்குதா? சரி, ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, முட்டி போட்டு உட்காருங்க. இப்ப தூக்கு, காலை தூக்கு, தலை தரையில வை, தலை தரையில வை, தலை தரையில வை. காலை தூக்கு, காலை தூக்கு, காலை ஒன்னாக்கு, காலை தூக்கு, காலை ஒன்னாக்கு. அவ்வளவுதான். இதுதாங்க சிரசாசனம். சிரசாசனம் தலை தரையில வரணும். அப்படியே நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு காலை அசைக்கூடாது. ஓகே, அப்படியே இருப்பா, அப்படியே 1, அப்படியே 2. இது சிரசாசனம். தலை தரையில வரணும். தலை நிமித்த கூடாது. தலை தரையில வை. திருப்பி வை தலைய. திருப்பி தலை திருப்பி. காலை ஒன்னாக்கு. காலை அப்படியே அசைக்கூடாது. 1, 2. இந்த சிரசாசனம் பண்ற மூலியமா பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா தலைக்கு பாய்ந்து தலையில இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் இப்படி வளையும் போது நீங்க நேரம் இப்படி பிடிச்சிங்க. பொறுமையா ஆசனத்தை கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நேரம் உட்காருங்க. வஜ்ராசனத்துல உட்காருங்க. இல்ல சாதாரணமா உட்காருங்க. உட்காந்து நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் என்றால் தலை நிக்க வச்சு தப்பாங்கல் கூட்டு பண்ணுறியா? பத்ம சிரசாசனம் சொல்றியா? சரி, பண்ணலாம். இரு, என்ன ஒரு நிமிஷம் இரு. நான் வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த சிரசாசனம் பண்றது மூலியமா நம்ம தலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்லாம் ஓப்பன் ஆகும். அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய டென்ஷன், தலை சுற்றல், மயக்கம்,
பல்வேறு இன்சோம்னியா, தூக்கமின்மை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப சால்வ் ஆகும். அந்த கோலங்கள்ல இயக்க வைக்கணும் அப்படின்னு ஆசனங்களால மட்டும்தான் முடியும். அது வேற எந்த பயிற்சினாலும் முடியாது. அந்த நீங்க பொசிஷன்ல ஒரு நிலையில இருக்கும்போது அந்த உறுப்புகள் வேலை செய்யும். அந்த நாளமில்லா சுரப்புகள்லாம் வேலை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த திரவங்கள்லாம் சுரக்கும் போது நமக்கு அது சம்பந்தமான நோய்கள்லாம் தீரும். உதாரணத்துக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க்ரியாஸ் சரியாக இயங்கலை, அதுல இருக்கக்கூடிய இன்சுலின் சரியா சுரந்துச்சு அப்படின்னா சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. அது சம்பந்தமான ஆசனங்கள்லாம் நீங்க பண்ணணும். அது சம்பந்தமான நீங்க ஆசனங்கள்லாம் பண்ணும்போது அது சம்பந்தமான நோய்கள்லாம் கியூர் ஆடும். இதுதான் ஆசனங்கள். ஆசனங்களை பத்தி திருமூலர் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருக்காரு. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலை செய்தில் பெற்றரும் நஞ்சர சொன்னும் நரைதிரை நாசம். யோகா செய்தால், யோகா காலையில் செய்தால் பித்தம் தீரும். மதிய வேளையில் யோகா செய்தால் வஞ்சகமான வாதம் தீரும். சாயங்காலம் யோகா செஞ்சீங்கன்னா கபம் தீரும். இதையும் தாண்டி நரை திரையும் மாறும். இதுதான் ஆசனங்கள், யோகாசனங்கள். இந்த யோகாசனங்கள்லாம் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் கல்வி மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையும் வெற்றி அடைவாங்க. இப்போ அடுத்ததா நம்ம இந்த சிரசாசனம் பண்ணி முடிச்சவர்களுக்கும் பார்க்கக்கூடிய இதற்கு மாற்று ஆசனம் நின்ற பாதாசனம். வெரி இம்பார்ட்டன்டான கான்சென்ட்ரேட் யோகா. இந்த கான்சென்ட்ரேட் யோகா பண்ணீங்க அப்படின்னா குழந்தைகள் மனது ஒருநிலைப்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலை செய்ய முடியும். எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ நின்ற பாதாசனம் அல்லது விருட்சாசனம் அல்லது மரமாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனம் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எப்படி? நேரம் நில்லுப்பா, நேரம் நில்றடி. இந்த காலை தூக்கி வலது காலை தூக்கி வலது தொடை மேல இப்படி வைக்கணும். ஏங்க இப்ப கை ரெண்டு மேல தூக்குங்க. அவ்வளவுதான். கை ஓட்ட மேல பாரு, மேல பாரு, நேரா பாருங்க. இதுதான் ஏகபாதாசனம், தவமாசனம் அல்லது விருட்சாசனம். மரம் நிக்கிறிய அப்படின்னுவாங்களே, அதுதான் இந்த ஆசனம். இந்த விருட்சாசனம் பண்றது மூலியமா, விருட்சம்னா மரம், அதுதான் மரமாசனம். இந்த மரமாசனம் பண்றது மூலியமா உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் இயங்க வைக்கும். அப்ப இந்த சக்கரங்கள்லாம் இயங்கும் போது இந்த ஆசனம் பண்ணும்போது பார்வை ஒரு புள்ளியில வச்சுங்க. எதனா ஒரு இடத்துல பார்க்கணும். உடல் அசையாம உங்க கால் முழுதும் ஒரு காலில் தாங்கும்படியாக இருக்கணும். கட்டை விரல்ல இருந்து கால் குதிகால் வரைக்கும் உங்க கவனங்கள் பாத தரையில பட்டு ஒரு இடத்துல நின்று ஒருத்த காலில் நிக்கணும். அதுதான் இந்த ஆசனம். அவங்க ஸ்டார்டா நேரா பாருங்க. வெரி குட். இப்ப குழந்தைங்களுக்கு சிரசாசனம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாற்று ஆசனம் பண்ணுங்க. அப்படியே காலை மாத்தி பண்ணுங்க. இதற்கு மாற்று ஆசனம். இப்ப கை மேல தூக்குங்க. வெரி குட். குழந்தைங்க நீங்க இப்படி பிடிச்சிங்கன்னா அவங்க நல்லா ஜாலியா பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க கொஞ்சம் ஜாலியா அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம எடுத்துட்டு போனாதான் அவங்க நல்லா யோகா பண்ணுவாங்க. விருட்சாசனா, இது பேர் என்ன? சரி, நின்ற பாதாசனம் சொல்லுங்க. ஐயோ எனக்கே மறந்துச்சாடா. விருட்சாசனா. ஓகே, உட்காரு, ரிலாக்ஸ். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்? விருட்சாசனம் பார்த்தாச்சு. தனுராசனம் பார்ப்போமா? படுத்துங்க. இங்க படு. அங்க பண்ண கேமரா தெரியாது. இப்படி வா. இங்க படுங்க. இப்போ தனுராசனம். தனுர்னா வில்லு, பவ் போஸ். இப்போ கைகளை காலை பிடிங்க. அந்த கையை இந்த காலை பிடிங்க. இப்ப தூக்குங்க. அவ்வளவுதான் தனுராசனம். குழந்தைங்களுக்கு நீங்க கையை அப்படி பிடிச்சி நல்லா தூக்கி விடணும். முதுகு நல்லா வளையும். இதுதான் தனுராசனம். தனுராசனம் அவங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நாம பல்வேறு விதமான குழந்தைகளுக்கான ஞாபக சக்தி திறனூட்டக்கூடிய பல்வேறு விதமான ஆசனங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல பதிவில் குழந்தைகளுக்கான பல்வேறு விதமான ஆசனங்கள் பார்க்கலாமா? நேயர்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல ஆசனங்கள், குழந்தைகளுக்கான சில ஆசனங்களை நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.